பிரைஸ் லார்ட். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். சங்கீதம் 42 1, 2, 3 வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாய் வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. கவனிங்க, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல். மான்கள் வனாந்திரத்திலே தண்ணீருக்காக இங்கும் அங்கும் தேடி அலைந்து எங்கேயா தண்ணீர் கிடைக்குமா என்று சொல்லி அலைந்து தேடி ஓடுமா, வாஞ்சித்து கதறுமா, தண்ணீருக்காக சத்தம் போடுமா. அதை போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உலகத்தான் மேலல்ல, பொருட்கள் மேலல்ல, உலக மனிதர்கள் மேலல்ல, உலகத்தினுடைய செல்வந்தர்கள் மேலல்ல, என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. கவனிங்க, எந்த அளவுக்கு தெய்வத்தை தினமும் தேடுறோமோ, மான் தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்தில் எப்படி சத்தமிட்டு அங்கு இங்கு ஓடி தண்ணீர் தேடுகிறதை போல தேவ சமூகத்திலே கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து தேவ சத்தத்தை சத்தமாக உயர்த்தி, ஆண்டவரே இயேசுவேன்னு சத்தமாக உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது எப்படி மான் தண்ணீரை கண்டவுடனே குடித்து சந்தோஷம் அடைகிறதோ, நீங்கள் ஊக்கமாய் தேவ சமூகத்தில் சத்தமாய் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது மான்கள் தண்ணீர் குடித்து சந்தோஷம் அடைகிறது போல தேவ சத்தத்தை கேட்டவுடனே உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே மான் எப்படி தண்ணீருக்காக வனாந்திரத்தில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தண்ணீரை தேடி ஓடுகிறதை போல உங்கள் தேவைகளுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக மனுஷனிடத்தில் போகாதீர்கள், சொந்த பந்தங்களிடத்திலே போகாதீர்கள், உறவினிடத்திலே போகாதீர்கள், நண்பரிடத்திலே போகாதீர்கள், எந்த மனுஷனையும் தேடாதீங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் தாகத்தை தேவன் தீர்ப்பார். உங்களுடைய கஷ்டங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வறுமைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி என்னையும் இதை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.